2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை இன்னும் 2 மாதங்களினால் பிற்போடுமாக கோரி அண்மையில் மாணவர் குழு ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இதன் போது அவர்கள் முன்வைத்திருந்த மிக முக்கியமான ஒரு காரணம்தான், அதாவது வழமையாக பரீட்சைக்கு தயாராவதற்கு மாணவர்களுக்கு வழங்கப்படும் கால எல்லையை விட தங்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை நீடித்து தாருங்கள் அப்படின்னு சொல்லிதான் பிரதானமான ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய தீர்மானித்திருக்கிறது. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை 2026ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகளை கல்வி அமைச்சும் பரீட்சைகள் திணைக்களமும் மும்முரமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன. இம்முறை 2532 பரீட்சை மண்டபங்கள்ல உயர்தர பரீட்சை நடைபெற இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு கட்டமாக அனைத்து பரீட்சார்த்திகளுக்குமான அட்மிஷன் கார்டு அல்லது அனுமதி அட்டைகள் இப்போது தனியார் பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களுடைய சொந்த முகவரிக்கு அல்லது வீடுகளுக்கும், பாடசாலை மூலமாக விண்ணப்பித்தவர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களுடைய பாடசாலை எந்த வலயத்துக்கு உள்வாங்கப்படுகிறதோ அந்த வலய கல்வி பணிமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கல்வி அமைச்சு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர், எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி நள்ளிரவு 12 மணிக்கு முதல் உங்களுடைய அனுமதி அட்டையில் அல்லது உங்களுடைய அட்மிஷன் கார்டுல ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருந்தால் அந்த திருத்தங்களை இந்த திகதிக்குள்ள செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. எனவே பாடசாலை ஊடாக விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய அதிபர் மூலமாக இந்த திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருக்கான வழிகாட்டல்கள் மற்றும் இணையதளத்துக்கு நுழைவதற்கான அந்த பாஸ்வேர்டு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதிபர் ஊடாக நீங்க உங்களுடைய அனுமதி அட்டை அல்லது உங்களுடைய அட்மிஷன் கார்டில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருந்தால் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முதல்ல அதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்கு சென்ற பிறகு பல சிக்கல்களுக்கு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனியார் பரீட்சார்த்திகளுக்கான சந்தர்ப்பம் குறித்து சொல்லப்படவில்லை. அவர்கள் தனியான முறையில் அந்த திருத்தங்களை செய்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் கல்வி அமைச்சு இதற்காக தங்களுடைய அவசர இலக்கமான 1911 என்ற இலக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதனூடாக நீங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை, மேலதிக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல கல்வி திணைக்களத்தின் இணையதளமான www.donets.lk என்ற இணையதளத்தினூடாகவும் உங்களுடைய இந்த அனுமதி அட்டைகளில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அவற்றை செய்து கொள்ள முடியும் என்பதை கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. எனவே நீங்களும் கூட இந்த பரீட்சைக்காக விண்ணப்பித்திருந்தால், உயர்தர பரீட்சைக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுடைய அனுமதி அட்டைகளை சரிபார்த்து விட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தையின் பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய அடையாள அட்டை இலக்கம், இப்படியான எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து ஒவ்வொரு எழுத்துக்களா சரிபார்த்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருந்தா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முதல்ல இந்த திருத்தங்களை செய்து கொள்ளுங்க. இந்த முறை இணையதளத்தினூடாக செய்து கொள்றதுக்கான அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்க ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தால் அவற்றை செய்து கொள்ளுமாறு நாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற எங்களுடைய மாணவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவித்துக் கொள்றோம். பரீட்சையை நல்லபடியா நீங்க எதிர்கொண்டு சிறந்த முறையில பெறுபேறுகளை பெற்று அனைவரும் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாக வேண்டும், இந்த நாட்டுக்கு பயனுள்ள பிரஜைகளாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமீஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை நான் கொடுத்திருக்கிறேன். அதனூடாகவும் உடனுக்குடனான தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எனவே அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் நீங்க ஜாயின் ஆகி கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம்.